ஹலோ மக்களே, இந்த வீடியோ எதுக்காகனா, நேற்று டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. பொட்ட பசங்கன்னு நினச்சிங்களா? டிஎம்கேவை ஆம்பளை சிங்கம்டா நாங்கள், அந்த மாதிரிலாம் சேராதுன்னு சொல்லி நம்ம முக ஸ்டாலின் ஐயா ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதேமாரி எச்ச பசங்கன்னு நினச்சிங்களா? ஏடிஎம்கேவை ஆம்பளை சிறுத்தடா அவங்க, புரியுதுங்களா? அதனால் அவங்களும் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால் ஒரு 6 மாதத்துக்கு இந்தமாரி எதுவும் நடக்காது. ஒரு வேளை நடந்துச்சுன்னா, அதேமாதிரி திருமாவளவன் ஐயா கட்சியும் ஏடிசி கட்சியும் வந்து 2 சீட்டை வச்சுக்கின்னு மயிறு மாரி பண்ணுறாங்க அப்படின்ற வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. மயிறு மாதிரிலாம் பண்ணல, கரெக்டான டிசிஷன் இப்போ தான் எடுத்துருக்காங்க. ஏன்னா இது அவங்க டைமு, அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, ஒழுங்கு கூட காட்டுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும், புரியுதுங்களா? மதியமாக ஒரு நியூஸ் வேறு நமக்கு வந்துச்சு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி திருமாவளவன் ஐயாலாம் வந்து விஜய் டீம் கூட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு மட்டும் ஒரு நியூஸ் வந்துச்சு. முக்கியமான கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து ஒருத்தர், நம்ம தலைவர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்தாரு. எல்லாருக்கும் மெசேஜ் போயிடுச்சு. இவங்களுக்குலாம் நாளைக்கு வந்து அஃபிஷியலாக நியூஸ் வரும், விஜய் கட்சிலாம் இவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு மயிறு மாரி பேசினாலும், இன்னொரு டீம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டீம், நல்லா ஒரு பெரிய கட்சி தான் அது. அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருன்னா நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சதான் சீமான் அண்ணனும் சாட்டை அண்ணனும் தான். எங்ககிட்ட இருக்கிற இப்போதைக்கு ஓட்டு எண்ணி இருக்க வரைக்கும் 0ல் இருக்குது. அந்த 0 நீங்கள் வச்சுங்க, மீதி வந்து அதுக்கப்புறம் என்னன்னோ அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கே தந்துடுறோம், சீட்டெல்லாம் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே வந்து அஃபிஷியல் நியூஸ் தான். அதுவும் 10000 100% 10000 100% கன்ஃபார்ம் நியூஸ் தான். அப்புறம் வந்து டிவிகே ஃபேன்ஸ் சொல்லிட்டாங்க, இதுமாரி வந்து விஜய் அண்ணா சொல்லிட்டாரு, இதுமாரி என்னன்னா, இப்போ நீங்கள் 0 சேர்த்தா நம்மளது 108 இப்போ 0 1080 ஆகிடும், இது ஃபுல்லுக்கு தாங்காது, அதனால் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு கருத்தி அமிச்சிட்டாரு. அதனால் விஜய் ஃபேன்ஸ்லாம் நம்பிக்கையாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. சூரியன் வேறு இல்லை, டைம் வேறு 6 மணி ஆயிடுச்சு. ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பாக அஃபிஷியல் நியூஸ் நான் வரும். நான் சொல்லிட்டேன்ல, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. தேங்க்யூ.